ஒரு மனிதனுக்கு உடற்பயிற்சி அவசியமான்னு கேட்டா நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா நம்ம வளர்ப்பு அப்படி. சின்ன வயசுல இருந்தே உணவும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம், உடம்புக்கு இம்பார்ட்டன்ட்னு யாரும் சொல்லி வளர்க்கறது இல்லை. நம்ம முன்னோர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி இப்படி சாப்பிட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. வீட்டு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது, அதனால நோய்கள் வரல. ஆனா இப்ப வெளி வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு செடன்டரி ஜாப், அதாவது உட்காந்துட்டே பண்ற வேலை தான் இருக்கு. வீட்டு பெண்கள்கிட்டையும் எக்ஸசைஸ் பண்றீங்களா இல்ல செய்றீங்களா, பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டா நாங்க தான் வீட்டு வேலை செய்யறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலையும் எக்ஸசைஸும் ஒண்ணு கிடையாது. புரியுதுங்களா? ஒரு மெஷினோ ஒரு வண்டியோ ஒரு வருஷம் ஓடாமையே வச்சிருந்தா அது என்ன ஆகும்? ஜாம் ஆயிடும், ஓடாது. அதே மாதிரிதான் உங்களுடைய தசைகளும் சரி மூட்டுகளும் சரி, ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ், இதை நீங்க அசைக்காம பயிற்சி கொடுக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜாம் ஆயிடும். அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே கழுத்து வலி, தோள்பட்ட வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கால் மூட்டு வீங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இது பத்தாதுன்னு கால் நல்லா புசு புசுன்னு வீங்க வச்சுட்டு வருவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா எந்நேரமும் சேர்ல உட்காந்து காலை தொங்க போட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கெட்ட ரத்தமும் கெட்ட நீரும் காலில் தேங்குது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எப்பவுமே ஒரு நல்ல லிசனரா இருங்க. அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு தகுதி வாய்ந்த ஒருத்தர் சொல்லும் போது அதை கேளுங்க, யோசிங்க, வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. சரியானபடி இருந்துச்சு அப்படின்னா செய்யலாமே.